சும்மா பார்க்க வந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிர்ச்சி சிவா படம் செம்ம காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபிங் பிளேயரு, ஒரு கிளப்ல வேலை செய்றாரு கடற்கரை ஓரத்தில். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒதுங்கி இருக்கு. அவர் யாருன்னு கேட்டால் ஜப்பானுடைய அதான சொல்றது ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ்ரோ வந்து பார்த்தோன்னா ஒதுங்கி இருப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் டைஸ்ரோவை பற்றி. ஸோ எவ்வளோ பெரிய சுமோ பிளேயர் அவர் பார்த்தா இங்கே கிடக்குறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி உட்கார வச்சு அவர் ஏதோ சுத்தமா ஒரு இதுல இருக்காரு, கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அவரை கூட்டி வந்து எல்லாம் தெளிவுபடுத்த பாக்குறாங்க, முடியல. கடைசியில கண்டுபிடிச்சிடாங்க இவர் ஜப்பான்காரன். கண்டுபிடிச்சது அப்புறம் ரொம்ப லேட்டா. ஸோ ஜப்பானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்த பின்னாடி என்ன நடந்துச்சு, அவர் ஏன் வந்து நம்ம சென்னை கடற்கரையோரம் ஒதுங்கினாருங்கிற சொல்றதுதான் இந்த படம். ஆக்சுவலி இந்த லைனே போதுமான லைனு. மிகப்பெரிய ஒரு ஜப்பான் ரெஸ்லர் கிடைச்சிருக்காரு. அவரை வச்சு எப்படி ப்ளே பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கணும். அங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியருடைய தமிழருடைய கலாச்சாரம் விளையாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, கில்லி, கபடி, கிரிக்கெட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பு சுத்துறது, அடுத்து என்ன சொல்றது, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் நம்ம மண்ணோட கலந்தது. அதனால வந்து அது வந்து ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா கனெக்ட் ஆகும். அதனாலதான் வந்து கில்லி படம் வந்து சக்சஸ், வெண்ணிலா கபடி குழு வந்து சக்சஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எல்லா படமே சக்சஸ் ஆச்சு. ஆனா இந்த சுமோங்கிறது நம்ம ரத்தத்துல கலக்காத ஒரே காரணத்தினால அவங்க பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. நல்ல பொருட்செலவுல அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் கூட எனக்கு பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சும்மா வந்து அது இல்லை. இந்த கிரிக்கெட்ல ஒரு பாலுக்கு வந்து 6 ரன் தேவும் போது 6 அடிக்கிற வந்த ஹாப்பி வந்து எனக்கு அந்த சும்மா வந்து அவர் ஃபைட் பண்ணும்போது வரலன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ட்ரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கொரோனாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அட்லீஸ்ட் ஓடிடிலேயே கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேல்ஸ் ட்ரை பண்ணாங்க. இல்லை படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான் சொல்ல முடியும். ஒரு சுமாரான படம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குது. வேல்ஸ் உன் பேர்லயே அந்த குஸ்திக்கு பேர் வச்சுக்கிற கணேஷ்னு, அதுவே நீ ஜெயிச்சிட. இந்த படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. யோகி பாபு இருக்காப்புல, வி.டி. கணேஷ் சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி பின்னி பெடல் எடுக்கிற ஆளு தான் இவர். என்ன விஷயம்னா 1974 73 நினைக்கிறேன், ஜப்பான்ல முதல்ல வந்து நம்ம சினிமா துறையில வந்து முதல்ல ஷூட்டிங் எடுத்த ஒரு எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் நான் சில படம்லாம், அதுக்கப்புறம் கமல் எல்லாம் ரஜினி நம்ம எடுத்தேன். ஆனா திருப்பி அந்த ஜப்பானை காட்டினோன்னா எனக்கு என்ன ஞாபகம் தான், இந்த உலக சுற்ற வாலிபம் படத்துல அப்போ ஒரு குஸ்தி பயிற்சி ஒன்று வரும். நம்பியா இருக்கும், எம்ஜிஆர் இருக்கும். அதே புத்த பரக் கோயில தான். அதுதான் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கா, சிக்கு மங்கு செக்க பப்பான்னா 3 இந்த சும்மா மாதிரி பொம்மை இருக்கான். ஒருவேளை அவங்க தாத்தா தானா நினைச்சுக்கினேன். நீங்க நல்லா பாருங்க, உலக சுற்றுலா படம் வந்தா அந்த 3 பொம்மையை காட்டுவாங்க. இந்த தம்பி இப்ப நடிக்கிறப்ப, இந்த படத்துல நடிக்கிற சும்மா படத்துல எல்லாம் ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படிதான் தேடி கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த வேல்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு பழைய பிளாக்ஸ் பேக் எல்லாம் வருது. ஏன்னா வர்மக்கலை இருக்குது, ஆனா இந்த சும்மான்றது நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. இன்னொரு விஷயம் இது பதிவு பண்றேன், கிளைமேக்ஸ்ல ஜப்பான் கொடி நேஷனல் பிளாக்யா 2 சேக்கரா போல தான். வந்தாரா வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாடு, வந்தாரா வாழ வைக்கும் நம்ம இந்தியான்னு எடுத்துக்காட்டு தான். ஒரு ஜப்பான் மனிதன் ஒரு கடல்ல இருந்து தூக்கி போட்டுடுறாங்க. இவன் வேணான்னு, இவன் இருந்தா வின் பண்றான்னு சொல்லி தொத்திடுறாங்க அவனை. ஆனா அது தமிழ்நாட்டை சேர்ந்த சிவா என்ற ஒரு கேரக்டர்ல நம்ம சிவா நடிகர் அவனை காப்பாத்தி குழந்தை மாதிரி பாதுகாத்து திருப்பி அவன் நாட்டிலே போயிட்டு அந்த ஒரு கேமை திருப்பி ஜெயிக்க வச்சு திருப்பி அந்த ஒன்னா ஆக்குறான்னா அது பெரிய விஷயம் தான். அங்கதான் படம் ஜெயிக்குது, வேற எங்கேயுமே ஜெயிக்கலைங்க. நம்மளோட கண்ட்ரி என்ன இருந்தாலும் இந்தியா தான். ஜப்பான் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றது புரியா? ஆனா நம்ம இந்தியா அது பெருமை வந்து அது கிளீனா வந்து அந்த சிவா அவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறா டைரக்டரு ஒன்னா சேர்க்கிறா போல. நான் சொல்றது புரியுங்களா? இப்ப நம்ம ஜப்பான்ல போல நல்ல மரியாதை தானே இருக்கான். தமிழன் வந்துட்டா மதிப்பு தானே இருக்கான். இந்தியன் வந்துட்டா மதிப்பு தானே இருக்கான். அது மாதிரி நம்ம எங்க போனாலும் மதிப்பு இருக்குது. இந்த மதிப்பை கெடுக்கிறது தான் இந்த தீவிரவாதமே வருது. நான் சொல்றது புரியுதா? நம்ம சகோதரரா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒற்றுமையா நம்ம தமிழ்நாட்டுல வாழ்கிறோம். முஸ்லீம் சகோதரர், கிறிஸ்துவ சகோதரலாம். ஆனா இந்த மதம் என்ற பேர்ல தான் அரசியலே உண்டாக்குது. இது மாபெரும் தவறு. இந்த படமே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஒரு படமே எடுத்து ஒரு ஜப்பான் நாட்டை ஒரு இந்திய மக்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ், இது ஒரு படம் எடுத்துக்காட்டு தான். படம் சூப்பரா இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா சொல்லுவேன் நான். அருமையா எனக்கு பிடிச்சிக்குது. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேமு, கிரிக்கெட் பார்த்துக்கிறேன், ஃபுட்பால் பார்த்துக்கிறேன், ஹாக்கி எல்லாமே பார்த்துக்கிறேன். இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள பயங்கர பவுண்டு வேணும். எத்தனை கிலோ வேணும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு ஆள் தூக்குறதுக்கு முடியாது, புரியுதா? அது மாரி நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள பார்த்தா நல்லா சாப்பிடுவாங்க, புரியுதா? அந்த ஊர் மக்களுக்கு மெயின் ஃபுட்டே வந்து
ஸ்னேக்ஸ் தான். ஸ்னேக்ஸ் தான். அதனால வந்து சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா இருக்குது. வேல்ஸு அருமையாக இருக்குது. எனக்கு பிடிச்சி